வணக்கம். நான் இன்ஜினியர் சிலம்பரசன். ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ண எல்லா இன்ஜினியருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் கால் பண்ணி டவுட்டு கேட்குறதால தான் எனக்கும் ஒரு சில ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கீங்க. தேங்க்யூ ஆல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் அப்ரூவல் வாங்குறத பற்றி தெளிவாக நம்ம மற்ற வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் டிராயிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு அண்ட் ரிப்போர்ட்டில் எரர் வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் ஸ்டார்டிங் பிளான் ட்ரா பண்ணுறதுல இருந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சில இன்ஜினியர்ஸ் கால் பண்ணப்போ நான் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் தான் சார் ட்ராயிங் பண்ணியிருக்கேன், சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் மீட்டரில் ட்ராயிங் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் தான் இதுவரை ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஷார்ட்டாக ட்ராயிங்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு அதை அப்படியே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோட டியூரேஷன் ஒரு 2 மணி நேரம் இருக்கும். என்னப்பா இவர் 2 மணி நேரத்துக்கு வீடியோ போட்டிருக்காருன்னு ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. நம்ம ஸ்க்ரூட்டினி ட்ராயிங்கில் லேயர் அண்ட் கலர் கோடு கொடுக்குறப்போ சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கவனமாக பண்ணணும். அண்ட் சின்ன விஷயத்தில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டாலும் ரிப்போர்ட்டில் எரர் தான் வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ராயிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். இங்கே நான் 2 ஆட்டோகேட் ஃபைலும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று நார்மலாக ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் 2D ட்ராயிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபைலு. இந்த ஃபைல் அது. செகண்டு ஆல்ரெடி ஆன்லைனில் அப்ரூவலான மீட்டரில் இருக்க இன்னொரு ஃபைலு. ஸோ இந்த ஃபைலில் கலர் கோட் அண்ட் லேயர்லாம் கொடுத்து ஆன்லைன்லேயே அப்ரூவல் ஆன ஃபைலு. ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே லேண்டோட சைஸை வச்சு பில்டிங் சைஸு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ செட்பேக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் விடணும்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே ட்ரா பண்ண போகிற சைட்டு நார்த்து ஃபேஸிங்கு. அந்த லேண்டோட சைஸு 11 மீட்டர் பை 15 மீட்டர் அண்ட் ரோடு விட்த்து 3.20 மீட்டர். ஸோ இந்த டீட்டெயிலை வச்சு தான் செட்பேக்கில் எல்லாம் போக நம்ம பில்டிங்கோட சைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கம்பைன்டு டெவலப்மெண்ட் பில்டிங் ரூல்ஸ் பிடிஎஃப்பில் பேஜ் நம்பர் 40-41 பிளானிங் பேராமீட்டர்ஸ் ஃபார் நான் ஹைரைஸ் பில்டிங்க்கு செட்பேக் ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் மினிமம் ரோடு விட்த்து 3 மீட்டர் கொடுத்துருப்பாங்க. 3 மீட்டர் டு 6 மீட்டர், 6 மீட்டர் அண்ட் அபவ். ஸோ இந்த டீட்டெயில் செக் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு செட்பேக் பிளான் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு செட்பேக்கு ரோடு விட்த்தை வச்சு தான் ஃப்ரண்ட்டு செட்பேக் பிளான் பண்ணணும். ஸோ என்னோடய சைட்டு ரோடு விட்த்து 3.2 மீட்டர். ஸோ அப் டு 9 மீட்டர் வரைக்கும் 1.5 மீட்டர் ஃப்ரண்ட்டு செட்பேக்கு கொடுக்கணும். அப் டு 9 மீட்டர் வரைக்கும் 1.5 மீட்டர். ஸோ என்னோடய சைட்டுக்கு ஃப்ரண்ட்டு செட்பேக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 1.5 மீட்டர் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஓகேங்களா? அடுத்து சைடு செட்பேக்கு. சைடு செட்பேக்கு ஹைட் ஆஃப் பில்டிங் அண்ட் பிளாட் வித்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஹைட் ஆஃப் பில்டிங் அப் டு 7 மீட்ரு வரைக்கும். ஸோ என்னோடய பில்டிங் 3.18 தான் வரும். ஸோ 7 மீட்டர் வரைக்கும் எடுத்துக்கிறேன். அதில் பிளாட் விட்த்து என்னது அபவ் 9 மீட்டர், 15 மீட்டர் இருக்குது. அதனால் அபவ் 9 மீட்டரில் செக் பண்ணால் 1.1 மீட்டர் ஆன் எய்தர் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைடும் நான் 1 மீட்டர் கொடுத்தாகணும். ஸோ அடுத்து சைட் செட் பக்கம் என்னதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு 1 மீட்டர் ஆன் எய்தர் சைடு. அடுத்து ரியர் செட்பேக்கு. ரியர் செட்பேக் ஹைட் ஆஃப் பில்டிங் வச்சு தான் பிளான் பண்ணணும். அதில் அப் டு 7 மீட்டர் வரைக்கும் ரியர் செட்பேக்கு கொடுக்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அஸ் பர் ரூல்ஸு ட்ராயிங்க்கு தேவையில்லை. செட்பேக் எதுக்கு முதல்ல செக் பண்ண சொன்னேன்னா, லேண்ட் ஏரியா அதிகமாக இருந்த சைட்டுக்கு நோ ப்ராப்ளம். ஆனால் கிராமப்புறங்களில் இருக்க நத்தம் அந்த மாதிரி லேண்ட் சின்னதாக தான் இருக்கும். அங்கே கஸ்டமர் அவங்களோட விருப்பத்துக்கு பில்டிங்கோட சைஸ் சொல்லுவாங்க. அதை அப்படியே நம்ம பண்ண முடியாது. சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த செட்பேக் டீட்டெயிலை வச்சு தான் இந்த சைட்டை நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ என்னோடய சைட்டுக்கு 28க்கு 21 பில்டிங் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் டிராயிங் நீங்கள் நார்மலாக எப்படி 2D பிளான் அண்ட் ஆஃப்லைன் மெத்தட் இருந்தப்போ ட்ராப் பண்ணினீங்களோ அது மாதிரியே ட்ரா பண்ணிக்குவாங்க. இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய பிளானை ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ கிச்சன் அண்ட் பிளான் ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், டாய்லெட், பெட்ரூம் 1, பெட்ரூம் 2 கொடுத்துட்டேன். அடுத்து டோர் ஓப்பனிங்கும் கொடுத்துட்டேன், விண்டோ ஓப்பனிங்கும் ட்ரா பண்ணியாச்சு. இந்த பாக்ஸு ரூம் வென்டிலேஷனுக்காக விண்டோவோட சைஸை 4/6ன்னு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒன்றும் இல்லை, அந்த விண்டோவோட சைஸை நான் பிளானாக அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன் 4/6ன்னு, அவ்வளோதான். அதேமாரி கிச்சன் வென்டிலேஷனுக்கும் ட்ரா பண்ணியிருக்கேன். டாய்லெட் வென்டிலேஷன், பெட்ரூம் 1, பெட்ரூம் 1க்கு வந்து 4.5 feet by 4 feet. ஸோ எல்லாத்துக்கும் நான் வென்டிலேஷனும் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய பிளான் முடிஞ்சிருச்சு. இந்த பிளானுக்காக நான் அடுத்து வந்து எலிவேஷன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய பிளானுக்காக நான் எலிவேஷன் ட்ரா பண்ண போகிறேன். எலிவேஷன் முடிச்சிட்டேன். ஸோ இந்த பிளானுக்காக எலிவேஷனும் ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து செக்ஷன் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ செக்ஷன் ட்ரா பண்ணுறதுக்காக ஒரு லைன் ஒன்று எடுத்துக்கிறேன் செக்ஷன் பாயிண்ட்டுக்காக. ஸோ முடிஞ்சு செக்ஷனும் முடிச்சிட்டேன். ஸோ இந்த ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் ட்ராயிங்கில் பிளான், எலிவேஷன், செக்ஷன் 3மே ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து சைஸ் வந்து நோட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ட்ரா பண்ண பிளான், எலிவேஷன், செக்ஷன் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருக்கிறத மீட்டர் ஃபைலுக்கு காப்பி பண்ண போகிறோம். இந்த ஃபைலை ஸ்கேல் பண்ணுறதுக்காக நான் ஒரு 10 feet லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். 10 feet லைன் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போது இந்த டிராயிங் எல்லாமே நம்மளுக்கு 0 லேயரில் தான் இருக்கணும். அதனால் 3 செலக்ட் பண்ணிவிட்டு மேலே லேயர் வந்து 0 கொடுத்துக்கிறேன். அடுத்து கலரும் வந்து பை லேயர் கொடுத்துக்கிறேன். ஸோ எப்பொழுதுமே இந்த 2Dயில் பிளான் பண்ணுறது நம்ம எல்லாமே 0 லேயரில் தான் இருக்கணும். ஸோ 0 லேயரில் இருந்தது அப்படின்னா ட்ராயிங்கில் எடுத்துக்காது. அடுத்து இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோட் பண்ணிடுவோம். ஸோ பிளான், செக்ஷன், எலிவேஷன் 3யும் வந்து செலக்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோட் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸ்ப்ளோட் பண்ணிட்டால் தான் நம்மளுக்கு அங்கே கரெக்டாக வந்து ஸ்கேல் ஆகும். அதனால் எக்ஸ்ப்ளோட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டேன். இது மீட்ரு ட்ராயிங்கு. இந்த மீட்ரு ட்ராயிங்கில் நம்மளோட இதை பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து இந்த மீட்ரு ஃபைலில் அந்த 10 feet லைனுக்கு பேரலாக 3.048ன்னு மீட்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கு பேரலாக இருக்கணும் 3.048. இப்போது அந்த 10 feet லைனையும் பிளான், செக்ஷன், எலிவேஷன் இதை 3 மட்டும் செலக்ட் பண்ணிக்குவோம். அந்த 3.048 மீட்டர் லைனை செலக்ட் பண்ணக்கூடாது. ஸ்கேல் கொடுக்குறேன். ஸ்கேல் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பேஸ் பாயிண்ட் கேட்கும். ஸோ பேஸ் பாயிண்டில்
அந்த 3.048ல் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் கீழே வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். அதில் நான் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ரெஃபரன்ஸ் லென்த்து கேட்கும். ரெஃபரன்ஸ் லென்த்துக்கு அந்த 10 ஃபீட் லைனோட ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட்டை கொடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 10 ஃபீட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அண்ட் எண்ட் பாயிண்ட்டை கொடுத்துட்டு அப்படியே கர்சரை கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த டிராயிங் வந்து சின்னதாகும். ஸோ அந்த 3.048 அந்த லைனோட எண்ட் பாயிண்டில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிராயிங் வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ 2 லைனும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்லேருந்து நம்ம வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக தான் ஸ்கேல் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். லீனியர் எடுத்து செக் பண்ணுங்கள். 8.53 கரெக்டாக இருக்குது. இந்த லென்த்துலேயும் 6.40 21 ஃபீட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஸ்கேல் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க, மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கலாம் டெலீட் பண்ணிடுங்க. இதை காப்பி பண்ணி ஆல்ரெடி அப்ரூவல் ஆன டிராயிங் பக்கத்தில் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஆல்ரெடி அப்ரூவல் ஆன டிராயிங்லேருந்து இன்னொரு காப்பி எடுத்து சைடில் வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் தான் நம்ம வந்து எடிட் பண்ணி பண்ண போகிறோம். அதனால் அந்த மொத்த டிராயிங்கும் ஒரு காப்பி எடுத்து சைடில் வச்சுக்கிறேன். இதில் பிளானு, எலிவேஷன், செக்ஷன் முனி வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம கொண்டு வந்த பிளான், செக்ஷன், எலிவேஷனை இங்கே வைக்க போகிறோம். அதனால் அதை டெலீட் பண்ணிட்டு சைட் பிளானும் டெலீட் பண்ணிடுங்க. அடுத்து கீ பிளானும் டெலீட் பண்ணுங்கள். ஸோ மற்ற டீட்டெயிலாம் காமனாக இருக்கிறது, இது மட்டும்தான் ஒவ்வொரு சைட்டுக்கும் மாறும். ஸோ அந்த காமன் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மொத்த டிராயிங்கும் 0 லேயருக்கு மாற்றிடுறேன். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து எந்த ஒரு கலர் கோடிங்கும் இல்லை. கலர் கோடிங் இருக்க ஃபைலில் அந்தாண்ட இருக்குது. ஸோ நம்ம இப்போ பண்ண போகிற ஃபைல் வந்து 0 லேயரில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே 0 லேயரில் நம்ம மாற்றிட்டோம். ஒன்ஸ் செக் பண்ணிக்கிங்க. இப்போது நம்ம கொண்டு வந்த பிளானை காப்பி பண்ணி அந்தந்த பிளேஸில் வச்சுக்கலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் மூவ் பண்ணி வச்சுட்டேன். அந்த மீட்டரில் கொடுக்கணும். அதனால் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு நான் இப்போ மீட்டரில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஓவரால் பில்டிங் மெஷர்மெண்ட்டு அண்ட் இன்னர் ரூம் மெஷர்மெண்ட்டு. ரெண்டு சைடுமே நான் மொத்தமாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். சொல்ல எடுத்தாச்சு. ஆல்ரெடி பழைய டிராயிங்கில் இருக்க மெஷர்மெண்ட்டுக்கு நான் மேட்ச் ப்ராப்பர்ட்டி கொடுத்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு மேட்ச் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். எதுக்குன்னா எல்லாமே காமன். மேட்ச் ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே என்ன ஃபாண்ட்டு என்ன டீட்டெயில் இருக்கோ அது அப்படியே அதே ஃபாண்ட் டீட்டெயிலில் இங்கே வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ எதுக்குன்னா காமனாக ஒரே ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிறதுக்காக நான் மேட்ச் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். போர்ட்டிகோக்கும் கொடுத்துக்கிறேன் மேட்ச் ப்ராப்பர்ட்டி. ஸோ அவ்வளோதான் வந்துச்சு. அடுத்து ஒவ்வொரு ரூமுக்கும் நேம் அண்ட் சைஸ் கொடுக்கணும். டோரு, விண்டோஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அவ்வளோதான். எல்லா ரூமுக்கும் ரூம் நேமு அண்ட் சைஸ் கொடுத்தாச்சு.
பெட்ரூம் 1ன்னு மாற்றிக்கிறேன். பெட்ரூம் 2. ஜஸ்ட்டு சும்மா அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே, பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து எலிவேஷனையும் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு பேரலல் லைன் பண்ணிவிட்டு செக்ஷனையும் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். பிளான் முடிஞ்சு, எலிவேஷன் முடிஞ்சு, செக்ஷன் முடிஞ்சு. அடுத்து வந்து சைட் பிளான் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ரெக்டாங்குலர் டூல் எடுத்துக்கிறேன். என்னோடய சைட் சைஸ் வந்து 11 மீட்டர் பை 15 மீட்டர். ஸோ அதை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணியாச்சு. அடுத்து திரும்ப ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு என்னோடய ரோடோட விட்த்து வந்து 3.20 அண்ட் லென்த்து வந்து சும்மா அந்த கீழே லைன் வரையும் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். லேண்டோட மெஷர்மெண்ட் கொடுத்தாச்சு, ரோட் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு கார்னரில் செட்பேக்காக நான் ஃப்ரண்ட்டு செட்பேக்கு 1.5 மீட்டரும் சைடு செட்பேக்கு லெஃப்ட் சைடு 1 மீட்டரும் கொடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நம்ம பிளானை வந்து இங்கே காப்பி பண்ணி வைக்க போகிறோம். ஸோ சைட் பிளானில் பில்டிங்கோட பிளானை காப்பி பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ பில்டிங் பிளானில் பாலிலைன் யூஸ் பண்ணி நான் பில்டிங்கோட அவுட்ரு மட்டும் எடுத்துக்கிறேன். பாலிலைன் செலக்ட் பண்ணிட்டேன், மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் எடுத்தேன். ஸோ கஸ்டமர்கிட்ட கேட்டுங்க, பேக் சைடு வந்து ஸ்பேஸ் காமிக்கணுமா, ஃப்ரண்ட் சைடு காமிக்கணுமான்னு. நான் அப்படியே ட்ராயிங்கை மூவ் பண்ணி பேக் சைடு வந்து ஒரு 1 மீட்ரு டிஸ்டன்ஸ் வச்சு மூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரியர் சைடு வந்து செட்பேக் தேவையில்லை இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும். நான் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் பேக்கில் கவர் பண்ணி கொடுத்துக்கிறேன். செக் பண்ணிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு. போதும், 1.09 இருக்குது. ஸோ சைட் பிளான் ட்ரா பண்ணியாச்சு. வேறு என்ன டீட்டெயில் இருக்குது? மெஷர்மெண்ட் கொடுக்கணும். ஸோ சைட்டோட மெஷர்மெண்ட் கொடுத்தாச்சு. அடுத்து ப்ரொப்போஸ்ட் பில்டிங் ஏரியாவை நம்ம ஹேட்ச் பண்ணிக்கலாம். அதுவும் பண்ணியாச்சு. அடுத்து கீ பிளான். ஸோ கீ பிளானில் நம்ம ரோடு டீட்டெயில்ஸு, அதாவது 4 எல்லைகள் டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணோம். ஸோ விஓ கொடுக்குற சான்றிதழை வச்சு அந்த 4 எல்லையில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா அவங்க நேம்லாம் மென்ஷன் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா பத்திரத்தில் கூட இருக்கும், அதை பார்த்து கூட மென்ஷன் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ மேலே வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். சர்வே நம்பரு, பட்டா நம்பர் இருந்தால் கொடுத்துக்குங்க.
அடுத்து அந்தூர் ரோடு, குன்னம் அண்ட் தாலுக்கன் வில்லேஜ். இது நான் வந்து சும்மா ஜஸ்ட்டு இப்படி ஒரு சைட்லாம் கிடையாது, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நானாக க்ரியேட் பண்ணி பண்ணுறேன். ஸோ லேண்டோட சைஸ் வந்து நிறைய பேத்துக்கு அன்இவனாக தான் இருக்கும், எல்லாத்துக்கும் 15/11 அக்யூரேட்டாக இருக்காது. நான் சும்மா உங்களுக்கு ஒரு ட்ரையல் காமிக்குங்கிறதுக்காக நானாக இப்படி ஒரு டீட்டெயில் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவல் சைட்டு டீட்டெயில் கிடையாது. கஸ்டமரோட நேமு எடிட் பண்ணிக்கிங்க. அடுத்து ஜாயினரிஸ் என்னென்னா மெயின் டோர் சைஸு, டோர் 1 சைஸு, டோர் 2 சைஸு, ஓப்பன் ஏரியா சைஸு, விண்டோ 1. நம்ம இதில் விண்டோ 1 வந்து 6 ஃபீட்டு. அடுத்து விண்டோ 2 ஒன்று ஆட் பண்ணணும். விண்டோ 2ஓட சைஸ் வந்து 4.5/4. விண்டோ 2 இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கானது தான் பண்ணியிருப்பீங்க, அதை அப்படியே எடிட் பண்ணிக்கிங்க. ஃபீட்டில் இருக்கிறத மீட்டர்லேயும் கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதையும் எடிட் பண்ணிக்கோங்க. கிச்சன் விண்டோ, ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. மெயின் டோரு, டோர் 1, டோர் 2, ஓப்பன் ஏரியா, விண்டோ 1, விண்டோ 2, கிச்சன் விண்டோ, வென்டிலேட்டர். வென்டிலேட்டர் சைஸ் வந்து 2/3. அடுத்து ஏரியா ஆஃப் சைட்டு. ஸோ ஆக்சுவல் சைட்டு ஏரியா வந்து 165 வரும், ஸ்கொயர் மீட்டர் வரும். நான் 150ன்னு கொடுக்குறேன். எதுக்குன்னா டிராயிங் ரிப்போர்ட்டில் இப்படி தப்பாக என்ட்ரி பண்ணுனா எரர் எப்படி வரும்னு காமிக்கிறதுக்காக உங்கள்கிட்ட. ஸோ 150 நான் என்ட்ரி பண்ணுறேன். இது கண்டிப்பாக எரர் வரும். நான் ஃபைனலாக அதை எப்படி எரர் காமிக்கும் அண்ட் அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறேன். அடுத்து பில்டிங் ஏரியா. பில்டிங் ஏரியா வந்து செக் பண்ணிக்கிறேன். மேனுவலாக கால்குலேட் பண்ணாதீங்க, நீங்கள் ட்ராப் பண்ணதை வச்சு நோட் பண்ணுங்கள். (62.06) ஸ்கொயர் ஃபீட்டில் கால்குலேட் பண்ணி அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏரியா ஆஃப் ஓப்பன் ஸ்பேஸு. ஸோ சைட் ஏரியாவும் கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியாவும் மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. சும்மா அலைன்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பண்ணிக்கிறேன். அடுத்து எஃப்எஸ்ஐ. ஸோ எஃப்எஸ்ஐ வந்து நம்ம பர்மிட்டிவ் எஃப்எஸ்ஐ வந்து 2 தான். ஸோ எஃப்எஸ்ஐ கால்குலேட் பண்ணது எப்படின்னா டோட்டல் பில்டப் ஏரியா டிவைட் பை டோட்டல் சைட் ஏரியா போட்டிங்கன்னா எஃப்எஸ்ஐ ஏரியா வந்துடும். ஸோ இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கிறதுனால தான் 62.06 மட்டும்தான் நான் போடுறேன். ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி இருந்ததுன்னா மொத்த ஏரியாவும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். அதாவது டோட்டல் பில்டப் ஏரியாவில் G+1 இருந்தாலும் G+1 அதையும் கால்குலேட் பண்ணி நோட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் என்ட்ரி பண்ணியாச்சு. அடுத்து பிளான் இன்ஃபோ. பிளான் இன்ஃபோலையும் 165 தான் வரும், நான் 150 கொடுக்குறேன். ஸோ எரர் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக.
அசஸ் சைட்டு 150, FMBR PLR 150, as per document 150, district, taluk, survey number செக் பண்ணிங்க என்ன கொடுத்துருக்கீங்கன்னு. சர்வே நம்பர், பட்டா நம்பர், மற்ற டீட்டெயிலெலாம் எஸ்ஆர் நோ கொடுத்துக்குங்க. அடுத்து செக்யூரிட்டி ஜோன் நோ. அக்சஸ் வித்து வந்து 15 மீட்டர், அதை என்ட்ரு பண்ணிக்கிறேன். ரோடு வித்து வந்து 3.20, ரோடு லென்த்து வந்து அப்ராக்சிமேட்டாக 500 கொடுத்துக்கிறேன். ஆவரேஜ் பிளாட் டெப்த்து 11, பிளாட் வித்து 15. லேண்ட் யூஸ் ஜோன் ரெசிடென்சியல், பிளாட் நம்பர் என்ன என்ட்ரி பண்ணிங்க, பிளாட் நம்பர் அதனால் எம்டியாக வச்சுக்கிறேன். OSRWT நோ. மற்ற டீட்டெயிலாம் செக் பண்ணிட்டு எஸ்ஆர் நோ கொடுத்துக்குங்க. பில்டிங் நியர் மவுண்டைன் நோ. பில்டிங் நியர் கவர்மெண்ட் பில்டிங் நோ. ப்ரொவிஷன் பார் க்ரீன் பில்டிங் அண்ட் சஸ்டைனபிலிட்டி எஸ். ஃபயர் ப்ரொடெக்ஷன் எஸ் கொடுத்துக்குங்க, அது நோ கொடுத்துக்குங்க. ஜஸ்டிஃபிகேஷன் டைப் வந்து பஞ்சாயத்து. இஃப் ஹெரிட்டேஜ் டவுன் இஸ் நோ. ஸோ எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிங்க. ஸோ பிளான் இன்ஃபோவில் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அதை ஃபைனலாக சொல்கிறேன். எல்லா டீட்டெயிலும் நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஒன்ஸு செக் பண்ணிக்கிங்க. as per டாக்குமெண்ட் படி எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கிங்களா. கஸ்டமர் நேமு, சர்வே நம்பர், பட்டா நம்பர், லொக்கேஷன் டீட்டெயில்ஸு செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு ட்ராயிங்கு 0 லேயரில் இருக்கான்னு ஒன்ஸு செக் பண்ணிக்கிங்க. கலர் கோடு கொடுக்கறதுக்கு முன்னாடி ட்ராயிங் வந்து 0 லேயரில் தான் இருக்கணும். 1 or 2 டைம்ஸு செக் பண்ணிக்கிங்க. திரும்ப ப்ராப்பர்ட்டிஸில் போய் மாற்றிக்கிங்க 0 லேயரில் இருக்கான்னு. ட்ராயிங்க்கு கலர் கோடு கொடுக்கறதுக்கு முன்னே முக்கியமாக ட்ராயிங் 0 லேயரில் தான் இருக்கான்னு செக் பண்ணிக்குவாங்க. அண்ட் ஆல்ரெடி அப்ரூவல் ஆன ட்ராயிங்கில் நம்ம பண்ணுறதால லேயர்ஸு அந்த ட்ராயிங்கில் என்ன லேயர் கொடுத்துருக்காங்களோ அந்த லேயர்லாம் அப்படியே தான் இருக்கும். அதனால் பர்ஜ் ஆர் டெலீட் பண்ணிடலாம். அந்த லேயர்லலாம் புதுசாக லேயர் க்ரியேட் பண்ணால் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் அண்ட் குயிக்காக ட்ராயிங்கை முடிக்கலாம். ஸோ இப்போ பர்ஜி கொடுத்து இங்கே இருக்க எல்லா லேயர்ஸையும் செக் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆல் டிக் பண்ணிவிட்டு பர்ஜால் கொடுத்துக்கிறேன். க்ளோஸ். அடுத்து வந்து லேயர். ஸோ இந்த லேயர்லாம் இன்னும் இருக்குது. 0 லேயர் தவிர மற்ற லேயர்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் ஆகலை, அதனால் மற்ற லேயர் செலக்ட் பண்ணிடுங்க. மெர்ஜ் கொடுத்துருங்க. ஸோ 0 லேயரோட மற்ற லேயர் எல்லாம் மெர்ஜ் கொடுத்துருங்க. 0 லேயரோடான்னு கேட்கும், எஸ் கொடுத்துட்டு மெர்ஜ் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. எல்லாமே இப்போ 0 லேயரில் இருக்குது. இனிமேல் நம்ம வந்து லேயர் க்ரியேட் பண்ணி கலர் கோடு கொடுக்க போகிறோம். ஸோ லேயர் க்ரியேட் செக் பண்ணிக்கிங்க. 0 லேயர் மட்டும்தான் இருக்குது. சரி, இது ஒன் சைடில் வச்சுருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் நம்ம ஒரு எக்ஸல் ஃபைல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லேயருக்கு அதில் ஒவ்வொன்றா நம்ம வந்து காப்பி பண்ணி லேயர் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷீட் 1 காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே லேயர்
ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ லேயர் கொடுங்க. லேயர் கொடுத்ததும் பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து சைட் பிளானில் என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். காப்பி பண்ணிட்டேன். நியூ லேயர், கண்ட்ரோல் வி, சூப்பர் இம்போசரு, கண்ட்ரோல் சி, ரைட் கிளிக், நியூ லேயர், கண்ட்ரோல் வி. ஸோ இந்த மாதிரி எல்லா லேயர்ஸும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒவ்வொன்றா பண்ணுங்கள், அப்படின்னா தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஷீட் 1 கொடுத்துட்டோம். அடுத்து சைட் பிளானில் என்னென்ன லேயர்லாம் இருக்கோ அதை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ராயிங்கில் லேயரும் செலக்ட் பண்ணி கலர் கோடு கொடுத்துருவோம். ஒன்று ஒன்றா பண்ணால் நம்மளுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஃப்ரண்ட்டு செட் பேக்கு, பிளாக் 1, லோவர் 1, நியூ லேயர். ஸோ கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. நியூ லேயரில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒவ்வொன்றும் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ பண்ணால் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் நம்ம அந்த லேயரை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ரோடு வித்தில் ரெண்டும் ஒரே லேயர் தான், கலர் மட்டும் தான் மாறும். ஆல்ரெடி இருக்குன்னு வந்துருச்சு. ஸோ அதில் வந்து கலர் மட்டும்தான் மாறும். அது மாதிரி இந்த எக்ஸல் டீஸில் செக் பண்ணிக்கிங்க. பாலி லைன் கொடுத்துருக்காங்களா, எம் டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்களா, லைன் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரே நேமில் லைனும் கொடுத்துருப்பாங்க, எம் டெக்ஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரே லேயர் செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும், கலர் மட்டும் வேறு வேறு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை செக் பண்ணிக்கிங்க. பில்டிங் ஃபுட் பிரிண்ட்டு. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இந்த லேயரை மட்டும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஷீட்டு சைட் பிளானில் என்னென்ன லேயர் வருதோ அந்த லேயர் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டிங்களான்னு செக் பண்ணிக்கிங்க. ஸோ சொல்லியிருந்தால எம் டெக்ஸ்ட்டில் இருக்கும், லைனில் இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணிக்கிங்க. பார்த்து அக்யூரேட்டாக கொடுங்க. இப்போ வந்து ஷீட் 1 நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஷீட் 1 வந்து பவுண்ட்ரி, அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ், லேயரில் வந்து ஷீட் 1, கலர் வந்து 6. ஸோ ஷீட் 1 கொடுத்தாச்சு. அடுத்து சைட் பிளானில் என்னென்ன டீட்டெயில் கொடுக்க போகலான்னு பார்க்கலாம். அசஸ் சைட்டு, சூப்பர் இம்போசரு, பிளாட் பவுண்ட்ரி, எஃப்எம்பிஆர்பிஎல், இது 4மே வந்து ஒரே இதுக்கு தான் வேறு வேறு கலர் கோடு கொடுக்க போகிறோம். அதனால் இந்த லேண்டோட பவுண்ட்ரி மட்டும் 4 காப்பியாக காப்பி பண்ணிக்கிறோம். 1, 2, 3, 4. ஸோ சேம் இது தான், லேயர் வேறு நேம் கொடுக்க போகிறோம் அண்ட் கலர் வேறு வேறு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். அசஸ் சைட்டு, கலர் வந்து 6. ஃபஸ்ட்டு இதில் வந்து செக் பண்ணிவிட்டு லேயர் வந்து அசஸ் சைட்டு, கலர் வந்து 6. ஓகே. நெக்ஸ்ட்டு சூப்பர் இம்போசரு, கலர் வந்து 5. லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை சைட்லேயே வச்சுருங்க. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு பண்ணானா சைட்லேயே வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக கொடுத்துக்கலாம். சூப்பர் இம்போசரு, கலர் வந்து 5. ஓகே. அடுத்து பிளாட்
ஃப்ளாட் பவுண்ட்ரி கலர் வந்து 70. எஃப்எம்பி அண்ட் பிஎல்ஆருக்கும் 70 தான். ஸோ லேயர் கிளிக் பண்ணிட்டேன். ஃப்ளாட் பவுண்ட்ரி கலர் வந்து 70. ஓகே. அடுத்த லேயரு செலக்ட் பண்ணிட்டேன். எஃப்எம்பி ஆர் பிஎல்ஆர் கலர் 70. ஸோ எல்லாத்தையும் மூவ் பண்ணி ஒரு ஃபைலாக ஆக்கிக்கிறேன். ஒவ்வொன்றையும் மூவ் பண்ணி பண்ணும்போது கரெக்டாக வந்து எட்ஜ் பாயிண்ட் கரெக்டாக கொடுங்க. ஸோ அதில் நீங்கள் லைட்டாக மிஸ்டேக் பண்ணிட்டாலும் ட்ராயிங்கில் வந்து எரர் வந்துடும். காப்பி பண்ணி மூவ் பண்ணும்போதெல்லாம் கரெக்டாக வந்து எட்ஜ் பாயிண்ட் கரெக்டாக செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுங்கள். அடுத்து பிளாக் ஒன் ஃப்ரண்ட் செட் பேக்கு கலர் வந்து 2. ஸோ நான் வந்து பாலி லைன் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய ஃப்ளாட் வந்து அன்இவனாக இருக்கும். அதனால் நான் பாலி லைன் கொடுக்குறேன். இதுலேயும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவேன். என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற அந்த செட்பேக் வந்து பில்டிங் ஃபுட் பிரிண்ட்டோட டச் ஆகணும். நான் வந்து பில்டிங் ஃபுட் பிரிண்ட்டோட டச் ஆகாமல் லேயர் செலக்ட் பண்ணி கலர் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு எப்படி எரர் வருது, அதை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு பின்னாடி வந்து எரர் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டு செட்பேக் கொடுத்துக்கிறேன். அடுத்து ரியர் செட்பேக்கில் கலர் வந்து 11. நீங்கள் ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணியும் கொடுக்கலாம், இல்லைனா பாலி லைன் யூஸ் பண்ணியும் கொடுக்கலாம். பாலி லைன் யூஸ் பண்ணி கொடுக்கறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னா, நம்ம பாலி லைன் வந்து க்ளோஸ் ஆகிருக்கா என்னன்னு செக் பண்ணணும். க்ளோஸ் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அதுவும் எரர் ஆகும். ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வராது. ரியர் செட்பேக் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து சைடு செட்பேக்கு. ஸோ சைடு செட்பேக் கொடுக்கும் போதும் அங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த சைடுன்னு கொடுத்துருப்பாங்க, ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு. சைடு செட்பேக் 1 வந்து ரைட் சைடு, சைடு செட்பேக் 2 வந்து லெஃப்ட் சைடு. ஸோ நிறைய பேர் இதுலேயும் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மாட்டி கொடுத்துட்றாங்க. அதை மட்டும் செக் பண்ணி கொடுங்க. சைடு செட்பேக் 1 வந்து ரைட் சைடு, அதோட கலர் கோடு வந்து 102. கலர் 102. ஓகே. அடுத்து சைடு செட்பேக் 2 லெஃப்ட் சைடு தான் கொடுக்கணும். பாலி லைன் நீங்கள் கொடுக்குற செட்பேக் வந்து ஃபுட் பிரிண்ட்டோட டச் ஆகணும். கலர் வந்து 171. சைடு செட்பேக் 2 கலர் 171. ஓகே. ஸோ அடுத்து வந்து 171. ஸோ ஃப்ரண்ட்டு செட்பேக், ரியர் செட்பேக் கொடுத்தாச்சு, சைடு செட்பேக் 1 கொடுத்தாச்சு, சைடு செட்பேக் 2 கொடுத்தாச்சு. அடுத்து ரோடு விட்த்து, க்ளோசர் பாலி லைனில் ரோடு விட்த்து கொடுக்கணும். ஆல்ரெடி ரோடு வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு மேலேயே நான் திரும்ப ட்ரா பண்ணிக்கிறேன். அது ஆனால் 0 லேயரில் இருக்குது, அதுக்காக. ரோடு விட்த்து கலர் வந்து 1.
அடுத்து வந்து ரோடு விட்டு எம்டெக்ஸில் கொடுக்கணும். கலர் 1. எம்டெக்ஸ் எப்படி கொடுக்கணும்னு சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். எம்டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணதை பேஸ்ட்டு 9 மீட்டர்னு இருக்கிறது. என்னோடய ரோடு விட்டு 3.20. செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். கலர் அண்ட் சைஸ் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ரோடு வித்துக்கு எம்டெக்ஸ்ட் கலர் 1 தான். லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் நேம் வந்து ரோடு வித்து கலரு 1. ஓகே. சரி, சரி வந்து கலர் ஒயிட்டாக காமிக்குது. ஆனால் அங்கே டிக் பண்ணும்போது கலர் ரெட்டு வந்துடுது. ஸோ அதுலேயும் போய் நான் டெக்ஸ்டோட கலரும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா ஒயிட்டில் இருக்குது, நம்ம ரெட் கலரில் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து வந்து நோட்டிஃபைடு ரோடு. நோட்டிஃபைடில் வந்து லைனில் இருக்கணும். கலர் வந்து 1. லென்த்து ரோடு லென்த்தை வந்து நோட் பண்ண சொல்கிறாங்க. அதனால் நான் ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் வந்து நோட்டிஃபைடு ரோடு, ப்ராப்பர்ட்டிஸ், லேயர் நோட்டிஃபைடு ரோடு, கலர் வந்து 1. ஓகே. அடுத்து black 1 கவர்டு ஏரியா, பில்டிங் ஃபுட் பிரிண்ட், ரெண்டும் வந்து பில்டிங்கோட ஏரியா தான். ஸோ ரெண்டுக்கும் பில்டிங்கோட ஏரியா காப்பி பண்ணிட்டு தனித்தனி கலராக கொடுத்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதை 2 காப்பி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து black 1 கவர்டு ஏரியா, கலர் வந்து 140. செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் நேம் வந்து black 1 கவர்டு ஏரியா, கலர் வந்து 140. ஓகே. அடுத்து செகண்ட் ஒன் வந்து பில்டிங் ஃபுட் பிரிண்ட்டு. செலக்ட் பண்ணிட்டு லேயர் நேமு பில்டிங் ஃபுட் பிரிண்ட்டு, கலர் வந்து 1. ரெண்டும் ஒரே இதில் மூவ் பண்ணிக்கிறேன். எட்ஜி கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி ஓகே பண்ணுங்கள். ஓகே. இப்போ வந்து சைட் பிளானில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானில் லேயர் கொடுக்க போகிறோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அதில் என்னென்ன லேயர் இருக்கோ அதுக்கெலாம் தனியாக லேயர் கிரியேட் பண்ணிக்கலாம். பில்டப் ஏரியா காப்பி பண்ணிட்டேன். நியூ லேயர், Ctrl V, கார்பெட் ஏரியா, நியூ லேயர், Ctrl V. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்து பொறுமையாக ஒவ்வொன்றையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. லைன் பை லைனாக பண்ணுங்கள். கிச்சன், ரெகுலர் ரூம்,
இந்த ரெகுலர் ரூமுக்கு வந்து ஒரு சில பேர் ரூம் 1க்கு நம்பர் கொடுக்குறாங்க, ரூம் 1 2 3 நம்பர் கொடுக்குறாங்க. நான் வந்து என்னன்னு வச்சே கொடுக்குறேன். ஸோ இதுவும் எடுத்துக்குது. நான் 1 2 3 கொடுத்து கூட கொடுத்துக்கலாம் நீங்கள். நான் எல்லா ரூமுக்கும் ஒரே லேயர் கொடுத்துக்கிறேன். அடுத்து ரூம் வென்டிலேஷன் இதேமாதிரி தான். ஒரு சில பேர் ஒவ்வொரு ரூமுக்கும் ரூம் வென்டிலேஷனுக்கு வந்து 1 2 3ன்னு கொடுக்குறாங்க. நான் எல்லாத்தையும் காமனாகவே கொடுத்துக்கிறேன். கிரவுண்ட் ஃப்ளோருங்கிறத நான் காமனாக கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி அந்த லேயர் இருக்குது, கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அது வந்து டைமென்ஷன் லைனில் கொடுக்கணும். க்ளோஸ்டு பாலி லைன் ஒரு லேயரு, டைமென்ஷன் லைனில் ஒரு லேயரு. அடுத்து WC பாத்து, ஃபைனலாக டாய்லெட் வென்டிலேஷன். ஸோ நம்ம எல்லாமே காப்பி பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிக்கோங்க எத்தனை லேயர் இருக்குன்னு. ஒம்பது இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு லேயர் கொடுக்க போகிறோம். லேயர் அண்ட் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளாக் ஒன் ஃப்ளோர் 0 பில்டப் ஏரியா பாலி லைன் எடுத்துக்கிட்டு பில்டப் ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பில்டப் ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ், லேயரில் வந்து பிளாக் ஒன் ஃப்ளோர் 0 பில்டப் ஏரியா, கலரு 1, ஓகே. அடுத்து செகண்ட் வந்து பிளாக் ஒன் ஃப்ளோர் 0 கார்பெட் ஏரியா. ஸோ கார்பெட் ஏரியா வந்து உள்ள ரூம் இன்னர் ஏரியாஸ், கார்பெட் ஏரியா மட்டும் பழைய லைன் எடுத்துகிட்டு 1 by 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வால் தவிர மற்ற ரூம் இன்னர் ஏரியாஸ்லாம் கார்பெட் ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் கார்பெட் ஏரியா வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். கார்னர்லாம் பார்த்து கரெக்டாக ஜூம் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி நீங்கள் பாலி லைனில் ஒவ்வொரு லைனாக கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறீங்க. கடைசியாக பாலி லைன் வந்து க்ளோஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பாலி லைன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸுன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க மறக்காமல். ஏன்னா பாலி லைன் க்ளோஸ் ஆகாமல் இருந்ததுன்னா அதுவும் எரர் காமிக்கும். ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் ஒன் ஃப்ளோர் 0 கார்பெட் ஏரியா, கலர் 1, ஓகே. அடுத்து dwelling யூனிட் ஏரியா, கலர் வந்து 234. ஸோ போர்ட்டிகோவை தவிர மற்றதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் லேயர் வந்து பிளாக் ஒன் ஃப்ளோர் 0 dwelling யூனிட் ஏரியா, கலர் 234 கொடுத்து ஓகே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஒன் ஃப்ளோர் 0 கிச்சன், ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெக்டாங்கிள் டூல் ஆர் பாலி லைன் யூஸ் பண்ணி. பாலி லைன் எடுத்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிங்க. செலக்ட் லேயர் வந்து
black 1 floor 0 kitchen. கலர் வந்து 1. ஓகே. நெக்ஸ்ட்டு black 1 floor 0 ரெகுலர் ரூமு, கலர் வந்து 1. ஸோ ரெகுலர் ரூமு நம்மளுக்கு வந்து 3 ரூம் இருக்குது. ஹாலு, பெட்ரூம் 1 2. நான் ஒவ்வொரு ரூமையும் தனித்தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே லேயராக கொடுத்துக்கிறேன். ஹாலு, பெட்ரூம் 1, பெட்ரூம் 2. இது 3ஐயும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு லேயர் வந்து black 1 floor 0 ரெகுலர் ரூமு, கலர் வந்து 1. அடுத்து வந்து black 1 floor 0 லைட் வெண்டிலேஷன், ரூம் லைட் வெண்டிலேஷன். ரூம் லைட் வெண்டிலேஷனுக்கு வந்து டைமென்ஷன் லைன்லேயும் கொடுக்கணும், பாலி லைன்லேயும் கொடுக்கணும். ஸோ டைமென்ஷன் கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து 2D பிளானில் நம்ம ரூம் வெண்டிலேஷன் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருப்போம். நான் ரெக்டாங்கிள் டூல் எடுத்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதால் அது தனித்தனி லைனாக இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்து அதை மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 3 ரூமுக்கான வெண்டிலேஷனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். லேயர் black 1 floor 0 room light ventilation. கலர் 1. ஓகே. அடுத்து வந்து டைமென்ஷன் கொடுக்கணும். இந்த ரூம் வெண்டிலேஷனுக்கு டைமென்ஷன் கொடுக்கணும். விட்த்து இல்லைனா ஹைட்டு ஏதோ ஒன்று கொடுத்தா போதும். நான் பழைய டிராயிங்கில் இருந்து மேட்ச் ப்ராப்பர்ட்டி எடுத்து பண்ணிக்கிறேன். விட்த் ஹைட்டு எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். மேட்ச் ப்ராப்பர்ட்டி ஸோ 3க்கும் கொடுத்துட்டேன். 3ஐயும் செலக்ட் பண்ணிக்கிறேன். லேயர் வந்து லைட் வெண்டிலேஷன். ஸோ அதே லேயர் தான், கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். கலர் வந்து 232. ஓகே. அடுத்து black 1 floor 0 WC பாத்ரூம் மட்டும் பாலி லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். செலக்ட் பாலி லைன். லேயர் வந்து black 1 floor 0 WC பாத்து, கலர் 3. ஓகே. அடுத்து டாய்லெட் வெண்டிலேஷன். செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் வந்து டாய்லெட் வெண்டிலேஷன். கலர் 6. ஓகே. ஸோ அவ்வளோதான். கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாம் முடிஞ்சான்னு செக் பண்ணிக்கோங்க.
இன்னும் நம்ம கிச்சன் வெண்டிலேஷன் மட்டும் கொடுக்கல, ஸோ அதை மட்டும் கொடுத்துக்குவோம். ஒரு லேயர், நியூ லேயர், black 1 floor 0 kitchen light ventilation. ஸோ என்னன்னு கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல 1 கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் n கொடுக்குறேன். எரர் வந்தது அப்படின்னா நம்ம 1 சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் லைட் வெண்டிலேஷனை பாலிலைன் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ், லேயரில் black 1 floor 0 கிச்சன் லைட் வெண்டிலேஷன், கலர் வந்து 1. ஓகே பண்ணிடுறேன். திரும்ப எக்ஸல் ஃபைலில் செக் பண்ணிக்குவோம். ஸோ எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து எலிவேஷன் செக்ஷனில் வந்து அடுத்த டீட்டெயில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எலிவேஷனில் பார்த்துக்கலாம். black 1 ஹைட் ஆஃப் பில்டிங். ஸோ நியூ லேயரில் கொடுத்து எலிவேஷனில் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். நியூ லேயர், செகண்ட் வந்து மேக்ஸிமம் ஹைட் கால்குலேஷன், நியூ லேயர், மேக்ஸிமம் ஹைட் கால்குலேஷன். மேக்ஸிமம் ஹைட் இது ஹைட் ஆஃப் பில்டிங். ஸோ இந்த டைமென்ஷன் லைன் வந்து மேட்ச் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஹைட் கால்குலேஷன், லேயரு, கலர் வந்து 1. நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஏற்கனவே மேட்ச் ப்ராப்பர்ட்டி கொடுத்து தான் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து எரர் காமிச்சது அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்கலாம் திரும்ப. ஹைட் ஆஃப் பில்டிங் வந்து கலர் 5. ஓகே, எலிவேஷனில் இருக்க ரெண்டும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து செக்ஷனில் இருக்க 3 நமக்கு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கலாம். லேயர், நியூ லேயர், ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் ஹைட்டு, செகண்ட் வந்து பிளிந்த் ஹைட்டு, தேர்டு பேரப்பட்ட ஹைட்டு. அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன டீட்டெயில் கொடுக்கணும் அப்படின்ட்டு செக்ஷனில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓகேங்களா. அதில் வந்து கிச்சனோட ஹைட்டு, பாத்து ஹைட்டு இது கொடுக்கணும். ஸோ செக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் ஹைட்டு, பிளிந்த் ஹைட்டு, அடுத்து வந்து பேரபெட் ஹைட்டு.
மேட்ச் ப்ராப்பர்ட்டி ஆகலை. நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால மேட்ச் ப்ராப்பர்ட்டி ஆகலை. நான் இதை மேட்ச் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். அதில் மிஸ்டேக் வரும், நான் திரும்ப சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ டோட்டல் ஹைட்டுக்கு வந்து கலர் வந்து 27 தப்பாக கொடுத்துருந்தேன், அதனால் பேராபெட்டு தவிர மீதி இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ், லேயர், பிளாக் ஒன், டோட்டல் ஹைட்டு, கலர் வந்து 21. ஓகே. அடுத்து பிளின்த் ஹைட்டு, லேயர் பிளின்த் ஹைட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். கலர் வந்து 7. ஓகே. அடுத்து பேராபெட் ஹைட்டு, பிளாக் ஒன் பேராபெட் ஹைட்டு, கலர் வந்து 233. ஓகே. ஸோ செக்ஷனில் எல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சனோட ஹைட்டும் WC பாத் ஹைட்டும் கொடுக்கணும். டைமென்ஷன் லைனில் தான் கொடுக்கணும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல ரூஃப் ஹைட்டை வந்து 2 இடத்துல வந்து நோட் பண்ணிக்கிங்க. மேட்ச் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு லேயர் நேம் வந்து பிளாக் ஒன் ஃப்ளோர் 0 WC பாத் ஹைட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கு கலர் வந்து 3. ஓகே. ஸோ வெளில கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது, ஆனால் உள்ளே வந்து கலர் காமிக்குது. ஸோ செகண்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு நேம் வந்து பிளாக் ஒன் ஃப்ளோர் 0 கிச்சன், கலர் வந்து 1. ஸோ நான் இங்கே வந்து டைமென்ஷன் 2 டைப்பாக கொடுத்துருக்கேன். அதில் எரர் வரும் கண்டிப்பாக. அதை நான் திரும்ப சால்வ் பண்ணுறேன். ஏன்னா டைரக்ட் மேட்ச் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியும் கொடுத்துருக்கேன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் கொடுத்தாச்சு. அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கிடையாது, ஹெட்ரூம் கிடையாது. அமெனிட்டிஸ், ஸோ அமெனிட்டிஸ் உள்ள லேயர்லாம் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சோலார் பேனல், லேயர், நியூ லேயர், சோலார் பேனல். செகண்ட் வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர், நியூ லேயர், சோலார் வாட்டர் ஹீட்டர். தேர்டு வந்து செப்டி டேங்க் 1, இது க்ளோஸ்டு பாலி லைனில் இருக்கணும். கண்ட்ரோல் V. ஸோ மூணுமே வந்து லேயரோட நேம் ஒன்று தான். ஒன்று வந்து க்ளோஸ்டு பாலி லைனு, இன்னொன்று வந்து டைமென்ஷன் லைனு, 3 வந்து டைமென்ஷன் லைனில் தான் கொடுக்கணும். அடுத்து வாட்டர் டேங்க் கால்குலேஷன். ஸோ அதுலேயும் 3 இருக்குது, 3க்கும் வந்து லேயர் நேம் ஒன்று தான். அடுத்து வாட்டர் டேங்க் ஹைட்டு, அது செக்ஷனில் மென்ஷன் பண்ணோம், டைமென்ஷன் லைனில். அடுத்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், RWH, இதுலேயும் 3 லேயர் இருக்கும். RWH நோட் பண்ணிட்டேன்.
அடுத்து கீ பிளான், நார்த் டைரக்ஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ கீ பிளானில் இருக்கிறத காப்பி பண்ணிக்கலாம். லொக்கேஷன் பிளானு, நியூ லேயர், லொக்கேஷன் பிளானு. செகண்ட் வந்து நார்த் டைரக்ஷன், நியூ லேயர், நார்த் டைரக்ஷன். ஸோ அடுத்து வெஹிக்கிள் பார்க்கிங்கில் 2 வீலர் பார்க்கிங். நியூ லேயர், 2 வீலர் பார்க்கிங். அடுத்து பார்க்கிங் ஸ்லாட்டு, எந்த கார் பார்க்கிங் இது மென்ஷன் பண்ணணும். நியூ லேயர், பார்க்கிங் ஸ்லாட். ஸோ அடுத்து வந்து ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஸ்டேர் கேஸ் வந்து இங்கே கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்குது. அது இல்லாமல் ஸ்டேர் கேஸ் வந்து அவுட் சைடில் வருது. அதனால் வந்து ஸ்டேர் கேஸ் லேயர் கொடுக்க தேவையில்ல. கிரவுண்ட் ஃப்ளோரில் அவுட் சைடில் இருந்ததுன்னா கொடுக்க தேவையில்ல. சப்போஸ் இன்னரில் ஸ்டேர் இருந்ததுன்னா நீங்கள் லேயர் கொடுத்துக்கோங்க. நான் வந்து அவுட் சைடில் இருக்கிறதுனால அதுக்கு லேயரே நான் க்ரியேட் பண்ணவும் இல்லை, லேயர் கலரும் கொடுக்கல. அடுத்து பிளான் இன்ஃபோ. பிளான் இன்ஃபோ வந்து நியூ லேயர் கொடுத்துக்கிறேன். பிளான் இன்ஃபோ. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி இருக்குது பிளான் இன்ஃபோக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அமெண்டிட்டிஸில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம், சோலார் பேனல். ஸோ ஆல்ரெடி நமக்கு காப்பி பண்ணி வச்சுருப்போம். சோலார் பேனலுக்குன்னு ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். சோலார் பேனல் கீழே இருக்கிறது தான் பேனல். ஸோ லேயர் வந்து சோலார் பேனல். கலரு 1. ஓகே. அடுத்து வந்து சோலார் வாட்டர் ஹீட்ரு. லேயர் நேமு சோலார் வாட்டர் ஹீட்டர். கலரு 1. ஸோ அடுத்து செப்டி டேங்கு. செப்டி டேங்க் நான் பிளானில் மென்ஷன் பண்ணல. ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு எனக்கு என்ன சைஸ் செப்டி டேங்க் தேவையோ அதை மட்டும் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து கனெக்ஷன் டிஸ்டன்ஸு. டைமென்ஷன் லைனில் டாய்லெட்லேருந்து அந்த செப்டி டேங்க் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு நோட் பண்ணணும். தேர்டு வந்து டிஸ்டன்ஸ் டு பில்டிங். ஸோ பில்டிங்க்கும் செப்டி டேங்க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்ட்டு அதுவும் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ அது மேட்ச் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். இப்போது செப்டி டேங்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். செப்டி டேங்க் 1 லேயரு. கலரு 146. ஓகே. அடுத்து வந்து கனெக்ஷன் டிஸ்டன்ஸு. ஸோ டாய்லெட்டில் வந்து கனெக்ஷன் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி டைமென்ஷன் லைன் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணோம். ஸோ இதுவும் செப்டி டேங்க் 1 தான். கலர் மட்டும் 2. ஓகே. தேர்டு டிஸ்டன்ஸ் டு பில்டிங்கு. செப்டி டேங்க் 1 லேயரு. கலர் வந்து 1.
ஓகே, சரி கொடுத்தாச்சு. செக் பண்ணிக்கங்க. அடுத்து வாட்டர் டேங்க் கால்குலேஷன். வாட்டர் டேங்க் கால்குலேஷனில் 3 இருக்கும். ஒன்று வந்து செல்லேஜ் டேங்க்கு, ரெயின் வாட்டர் டேங்க்கு, வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டிக்கு எம்டெக்ஸ்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பழைய ட்ராயிங்கில் வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க, அதை அப்படியே சும்மா காப்பி பண்ணிக்கிறேன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செல்லேஜ் டேங்க்கு, லேயர் வந்து வாட்டர் டேங்க் கால்குலேஷன், கலர் 7. ஓகே, செகண்டு ரெயின் வாட்டர் டேங்க்கு, கலர் 5. வாட்டர் டேங்க் கால்குலேஷன் அதே லேயர் தான். இந்த லேயரை தேடுறது தான் பெரிய வேலை. கலர் 5. ஓகே, தப்பாக கொடுத்துட்டேன் வாட்டர் டேங்க் ஹைட்னு, அதை வாட்டர் டேங்க் கால்குலேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து எம்டெக்ஸ்டில் இந்த வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி, அது கலர் வந்து 150. லேயர் வந்து வாட்டர் டேங்க் கால்குலேஷன் தான், கலர் 150. ஓகே, ஸோ வாட்டர் டேங்க் கால்குலேஷன் முடிஞ்சது. அடுத்து பிளாக் 1 ரூஃப் வாட்டர் டேங்க் ஹைட்டு. ஸோ நம்ம பேரப்பெட்டு ஹைட்டாக வாட்டர் டேங்க் ஹைட்டாக எடுத்துக்கலாம். டைமென்ஷன் எடுத்துக்கிறேன். மேட்ச் ப்ராப்பர்ட்டி அதை கொடுத்துக்கிறேன். லேயர் நேம் சேஞ்ச் பண்ணணும். லேயர் நேம் வந்து பிளாக் 1 ரூஃப் வாட்டர் டேங்க் ஹைட்டு. கலர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிங்க, இதெல்லாம் மிஸ்டேக் ஆகிடும். ஸோ கலர் வந்து 235. ஓகே, அடுத்து RWH ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இதுலேயும் 3 லேயர் இருக்கும். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து பிளானில் மென்ஷன் பண்ணோம், சைட் பிளானில். நான் ஆல்ரெடி பழைய ட்ராயிங்கில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு லேயர் நம்ம புதுசாக தான் கொடுக்கணும். ஜஸ்ட்டு சும்மா காப்பி பண்ணுறேன் குயிக்காக முடிக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ்டு பாலிலைனில் இருக்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். லேயர் நேம் வந்து RWH. கலரு க்ளோஸ்டு பாலிலைனுக்கு 130. ஓகே, செகண்டு டைமென்ஷன் லைனு. ஸோ டைமென்ஷன் லைனுக்கும் 130 தான். தனித்தனியாக செலக்ட் பண்ணி கலர் சூஸ் பண்ணுங்கள். RWH கலரு 130. ஆல்ரெடி அங்கேருந்து காப்பி பண்ணதுனால கலரு சேமாக தான் இருக்கும். லேயர் தான் 0ல் வந்திருக்கும். 130. ஓகே, தேர்டு வந்து வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி எம்டெக்ஸில் இருக்கும். லேயரு RWH கலர் 130.
ஓகே. ஸோ முடிஞ்சு. அடுத்து கீ பிளான் அண்ட் நார்த் டைரெக்ஷனில் லொக்கேஷன் பிளான். லொக்கேஷன் பிளான் நார்த் டைரெக்ஷனில் வந்து 2 வரும். ஒன்று பாலி லைன் மட்டும் ஒன்று கொடுத்தா போதும். அண்ட் எம்டெக்ஸ்ட்டு என் அப்படின்னு நார்த்துக்கு என் அப்படின்ட்டு எம்டெக்ஸ்ட்டில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பிளானுக்கு நம்ம கீ பிளானை மட்டும் பாலி லைனில் எடுத்துக்கலாம். ஸோ கீ பிளானோட அவுட்ரு அப்படியே எடுத்துக்கலாம். பால் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் வந்து லொக்கேஷன் பிளான், கலரு 7. அடுத்து நார்த் டைரெக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு பாலி லைனில் ஒன்று, அடுத்து எம்டெக்ஸ்ட்டு. கலர் சேம் தான், 7 தான். லைன் மட்டும்தான் கொடுக்கணும். அதனால் லைன் டூல் எடுத்துகிட்டு சென்டர்லேருந்து ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நார்த் டைரெக்ஷன், லேயர் நார்த் டைரெக்ஷன், கலர் 7. ஓகே. ஸோ அடுத்து வெஹிக்கிள் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங். ஸோ 2 வீலர் பார்க்கிங்க்கு சைஸ் 1.8 மீட்டருக்கு 1 மீட்டர் கொடுத்துக்கிறேன். அடுத்து கார் பார்க்கிங், அதுக்கு 5 மீட்டருக்கு 2.5 மீட்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ அலைன் பண்ணிக்கிங்க எந்த இடத்துல வேணும் அப்படின்ட்டு. டெக்ஸ்ட்டுக்காக ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். 2 வீலர் பார்க்கிங், TWன்னு கொடுத்துக்கிறேன். செகண்டு கார், இதில் ஜஸ்ட்டு எந்த பொசிஷனில் நிற்குன்ட்டு ஒரு லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லேயரு 2 வீலர் பார்க்கிங், அது கலர் வந்து 2. லேயர் நேம் வந்து 2 வீலர் பார்க்கிங், கலர் 2. ஓகே. அடுத்து பார்க்கிங் ஸ்லாட்டு, லேயர் பார்க்கிங் ஸ்லாட்டு, கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிறதுக்கு இவ்வளோ தடுமாறுறோம். இல்லை G+4க்குலாம் லேயரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அது கலர் வந்து 30. ஸோ ஸ்டேர்கேஸ் ஆல்ரெடி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பிளான் இன்ஃபோ ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கோம். அதை கிளிக் பண்ணிட்டு லேயர் வந்து பிளான் இன்ஃபோ, கலர் 1. ஓகே.
ஸோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ட்ராயிங் நம்ம சாம்பிளுக்கு வச்சுருந்த ட்ராயிங்கை டெலிட் பண்ணிடுவோம். இது மட்டும் தான் இருக்கணும். ஸோ இப்போ வேறு ஏதோ ஃபைலு சைடில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நான் Ctrl A கொடுத்துட்டு இந்த ட்ராயிங் ஃபைலை மட்டும் டீசெலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துட்றேன். டெலிட் கொடுத்துட்டு Z E என்டர் கொடுத்தீங்கன்னா ட்ராயிங் ஜூம் ஆயிடுச்சு. அப்படின்னா மற்ற எந்த ஃபைலும் இல்லை, இது மட்டும் தான் இருக்கணும். லேவாக கொடுத்து ஒன் டைம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிங்க கரெக்டாக இருக்கா என்னன்ட்டு. ஒரு சில டைம் வந்து லேவாக கரெக்டாக காமிக்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் உங்கள் கேட் ஃபைலில் லேவாக கொடுத்து எல்லா லேயரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. சேவஸில் DXF ஃபைலாக தான் சேவ் பண்ணணும். ஏன்னா ட்ராயிங் அப்லோட் பண்ணும்போது DXF ஃபைலாக மட்டும்தான் அப்லோட் பண்ணணும். DWG ஃபைலாக அப்லோட் பண்ணிடாதீங்க, DXF ஃபைலாக அப்லோட் பண்ணணும். ஸோ நான் கஸ்டமர் நேம் கொடுத்து ஒரு தனி ஃபோல்டரில் ஃபைல் சேவ் பண்ணிக்கிறேன். வெர்ஷன் நீங்கள் எந்த வெர்ஷன் வேணாலும் கொடுத்துக்கோங்க. நான் 2007 கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைல் சேவ் ஆகிடுச்சு DXF-ஆ. இப்போ நம்ம டிராயிங் வந்து அப்லோட் பண்ணி செக் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் டம்மியாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகனா எனக்கு வேறு பிளான்ஸ் எல்லாத்தையும் நான் செக் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ என்னோடய டம்மி ஐடி இது. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடு பில்டிங் பிளானில் ட்ராயிங் ஸ்க்ரூட்டனி, வெப்சைட் ஒவ்வொரு டைம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ க்ரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்ளிகேஷன் நேமு டீட்டெயில் கேட்கும். இங்கே கொடுக்குற எல்லா டீட்டெயிலுமே ஜஸ்ட் நான் ஒரு வீடியோக்காக மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாமே டம்மி தான். கஸ்டமர் நேமு எல்லாமே. மொபைல் நம்பர் என்னோடய கடை நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டிஸ்ட்ரிக்ட், தாலுக், வில்லேஜ் குன்னம். யூஎல்பி டைப் வந்து எதுவோ கொடுத்துக்குங்க. இது வந்து ரூரல் பஞ்சாயத்து. லோக்கல் பாடி ஆஃபீஸு குன்னம். ஓகே. அடுத்து பில்டிங் டீட்டெயில்ஸு, நியூ கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் டைப்பு, ரெசிடென்சியல், டோட்டல் FSI இன் ஸ்கொயர் மீட்டர். ஸோ பில்டிங்கோட ஸ்கொயர் மீட்டர் டீட்டெயில் தான் கொடுக்கணும். 62.06. அடுத்து டோட்டல் நம்பர் ட்வெல்லிங் யூனிட் வந்து 1. பில்டிங் டோட்டல் ஹைட்டு ஸோ நான் வந்து 3.81 கொடுத்துக்கிறேன். நான் பேராபெட் கால்குலேட் பண்ணலை, நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ கொடுத்துங்க. பில்டிங் ஹேஸ் கிரவுண்ட் ஃப்ளோர், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளோர் எக்ஸிட்டிங் கிரவுண்டு 0, டோட்டல் பில்டப் ஏரியா 62.06. சப்மிட்டு. ஸோ இங்கே தான் நம்ம வந்து ட்ராயிங் அப்லோட் பண்ண போகிறோம். சூஸ் ஃபைலு, டெஸ்க்டாப்பில் தனி ஃபோல்டரில் வச்சுருக்கேன். ட்ராயிங் ஓகே வந்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்கும்போது ஒன்ஸ் டீட்டெயிலாம் கரெக்டாக கொடுக்குறீங்களான்னு செக் பண்ணிட்டு கொடுங்க. என்ன வந்திருக்கு,
நாட் அக்செப்டட் எதிர்பார்த்தது தான். ஸோ பிளான் ரிப்போர்ட் பார்க்கலாம் என்னென்ன எரர் வருது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பிளான் ரிப்போர்ட்டை பார்த்து தான் என்னென்ன எரர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். குவரிஸ் 16 எரர்ஸா? இது 16 எரர்ஸாக இருக்காது. ஒரு இது நீங்கள் சரி பண்ணாவே ஒரு 2-3 எரர்ஸ் கிளியர் ஆகிடும். ஸோ பார்க்கலாம் 16 எரர்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எரரு ரோடு வித்து பாலிலைன் நாட் க்ளோஸர் இன் த பிளான். ஸோ அந்த பாலிலைனை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிடுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பாலிலைன் க்ளோஸ் கொடுத்துருங்க. பாலிலைன் க்ளோஸ். ஸோ முடிஞ்சு ஃபஸ்ட் எரர் கிளியர் பண்ணியாச்சு. செகண்ட் எரரு Access site polyline is not defined as per declaration in the plan info. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, நீங்கள் வந்து ஸ்கொயர் மீட்டர் அளவு தப்பாக போட்டிங்க அப்படின்னா எரர் வரும். ஸோ இந்த மாதிரி தான் எரர் வரும். ஸோ அக்சஸ் சைட்டு எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர்னு செக் பண்ணிக்கிங்க. 165. ஸோ நம்ம வந்து 150 தான் என்ட்ரி பண்ணணும், எரர் எப்படி வருதுன்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம். 165 ஸ்கொயர் மீட்டர். அதுக்கான ஸ்கொயர் ஃபீட் அளவு ஸோ ஓப்பன் ஸ்பேஸ் இதையும் மாற்றணும். அடுத்து எஃப்எஸ்ஐயும் சேஞ்ச் ஆகும், செக் பண்ணிக்கிங்க. பில்டப் ஏரியா டிவைடட் பை டோட்டல் சைட் ஏரியா. ஸோ எஃப்எஸ்ஐ வந்து 0.37. ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணது மட்டும் போதாது, பிளான் இன்ஃபோலையும் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் எரர் வரும். ஸோ பிளான் இன்ஃபோலையும் 165 சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இங்கே இன்னொன்று என்னென்னா, பிளாட் ஏரியா வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டில் ஒரு அளவாக இருக்கும், எஃப்எம்பியில் ஒரு அளவாக இருக்கும், அசஸ் சைட்டில் ஒரு அளவு இருக்கும். அஸ்பர் அந்தந்த டாக்குமெண்ட்டுக்கு என்ன அளவு இருக்கோ அதை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கிங்க. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா என்ட்ரி பண்ணணுன்னு என்ட்ரி பண்ணிடுறாங்க. டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதை என்ட்ரி பண்ணுங்கள், எஃப்எம்பியில் என்ன இருக்கோ அதை என்ட்ரி பண்ணுங்கள், அண்ட் அசஸ் சைட்டில் என்ன இருக்கோ அதை என்ட்ரி பண்ணிக்கிங்க. ஸோ செகண்ட் எரர் கிளியர் பண்ணியாச்சு. திரும்ப செக் பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. அடுத்து தேர்டு, பில்டிங் ஹைட் டைமென்ஷன் நாட் டிஃபைன்ட் இன் த லேயர் பிளாக் 1 ஹைட் ஆஃப் பில்டிங். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ வந்து அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டைமென்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ புதுசாக எடுத்துகிறேன். இதை தயவு செஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறாங்க. ஸோ லேயரில் வந்து நேம், ஹைட் ஆஃப் பில்டிங், கலரு 5, கலர் 5. ஓகே, அடுத்து இங்கேயும் அதே மிஸ்டேக் தான் பண்ணியிருந்தோம். ஸோ இதையும் டெலீட் பண்ணிக்குவோம். மேக்ஸிமம் ஹைட்டு கால்குலேஷன் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து செக்ஷனில் டோட்டல் ஹைட்டு அதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்துருக்கோம், அதையும் டெலீட் பண்ணிக்குவோம். ஸோ டோட்டல் ஹைட்டுக்கு டைமென்ஷன் எடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ், லேயரில் டோட்டல் ஹைட்டு, கலர் 21. அடுத்து பேரபெட் ஹைட்டு
ஸோ பேரபட் ஹைட்டன் டெலிட் பண்ணிடுவோம். ப்ராப்பர்ட்டிஸ், லேயரில் பேரபட் ஹைட்டு, கலர் 233. ஓகே, அடுத்து வந்து பிளிந்த் ஹைட்டும் சேஞ்ச் பண்ணணும், அதுவும் டெலிட் பண்ணிக்கும். ஸோ பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள், எக்காரணம் கொண்டும் எக்ஸ்ப்ளோட் பண்ணிடாதீங்க. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன். ஸோ அடுத்து பிளிந்த் ஹைட்டு, கலர் வந்து 7. ஸோ முடிஞ்சு எல்லாத்தையும் செக் பண்ணிங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. அந்த லேயர்ட்டை கொண்டு போனீங்கன்னாவே காமிச்சிரும். ஸோ தேர்டு முடிச்சிட்டோம். ஃபோர்த் வந்து பில்டிங் ஃபுட் பிரிண்ட்டு இஸ் நாட் க்ளோஸ்டு. ஸோ பாலிலைன் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்துருக்கோம். பில்டிங் ஃபுட் பிரிண்ட்டு அந்த லேயர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க. பண்ணி லேயர் பாலிலைன் க்ளோஸ் முடிஞ்சு. அடுத்து வந்து பிளாக் 1 லெவல் 0 ஃப்ரண்ட் செட்பேக் இஸ் நாட் க்ளோஸ்டு. ஸோ அடுத்து ஒரு 4 இதுவுமே சேம் எரர் தான், நாட் க்ளோஸ்டு வருது. ஸோ ஒவ்வொரு செட்பேக்காக செலக்ட் பண்ணி பாலிலைனை க்ளோஸ் பண்ணுவோம். இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. rear setback, select polyline close, side setback, select polyline close, side setback, polyline close, and front setback, polyline close. ஸோ இந்த லேயருமே நம்ம முடிச்சாச்சு. அடுத்து no construction shall be permitted if the road width less than 1.5 meter. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பாயிண்டில் ரோடு வித் பாலிலைன் க்ளோஸ் ஆகாமல் இருந்ததில்ல, ஸோ அதனால தான் இந்த எரரும் காமிக்குது. நம்ம அதை வந்து சரி பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து ஃப்ரண்ட் செட் பேக்கு ஃபார் பிளாக் 1 நாட் டிஃபைன்ட் இந்த பிளான்னு. ஸோ இது எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணாமல் இருந்ததுனால வந்த எரரு. அதுக்கு அடுத்து பார்ப்போம். பிளிந்த் ஹைட்டு எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. நார்த் டைரெக்ஷன், ஸோ நார்த் டைரெக்ஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். நார்த் டைரெக்ஷன் நம்ம ஆல்ரெடி வந்து 0 லேயரில் இருந்ததை வச்சு அப்படியே லைன் ட்ரா பண்ணி பண்ணோம். ஸோ டெலிட் பண்ணிடுவோம். நார்த் டைரெக்ஷனுக்கு நம்ம தனியாக தான் கொடுக்கணும், நான் அதிலே வச்சு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த எண்ணெய் வந்து 0 லேயரில் மாற்றிக்கலாம். ஸோ தனியாக நம்ம வந்து நார்த் டைரெக்ஷனுக்காக ஒரு லைனும் டெக்ஸ்ட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இது பழைய ட்ராயிங்கில் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொட்டேட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ வந்து இந்த லைன் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் நேம் கொடுத்துக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ், லேயர் வந்து நார்த் டைரெக்ஷன் காப்பி பண்ணதுனால அது லேயர் கரெக்டாக தான் இருக்குது. கலரு 7. அடுத்து டெக்ஸ்ட்டுக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு நார்த் டைரெக்ஷனு, அதுக்கும் கலர் 7. ஓகே, ஸோ நார்த் டைரெக்ஷனும் முடிச்சாச்சு. இந்த எரரும் கிளியர் பண்ணாச்சு. அடுத்த எரர் வந்து கிச்சன் வெண்டிலேஷன் நாட் டிஃபைன்ட் இன் பிளாக் 1 ஃப்ளோர் 0. கிச்சன் வெண்டிலேஷன் டிஃபைன் பண்ணலன்னு வருது, டிஃபைன் பண்ணோம். ஸோ அதில் என்ன மிஸ்டேக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் இங்கேயும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா பிளாக் 1 ஃப்ளோர் 0 கிச்சன் லைட் வெண்டிலேஷன் N அப்படின்னு கொடுத்துருக்கேன். அங்கே வந்து 1 நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, N அப்படின்னு கொடுத்தனா எரர் வருது. ஸோ 1 அப்படின்னு கொடுத்தோம், கிச்சன் வெண்டிலேஷன் 1 அப்படின்னு கொடுத்தா எரர் வராது.
அடுத்து ஃப்ரண்ட் செட் பேக்கில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். பில்டிங்கோட ஃபுட் பிரிண்ட்டோட ஃப்ரண்ட் செட் பேக்கு டச் ஆகி தான் கொடுக்கணும். நான் வந்து டச் ஆகாமல் தனியாக கொடுத்துருந்தேன். ஸோ ஃபுட் பிரிண்ட்டோட டச் ஆகி கொடுக்கணும். ஸோ எல்லா எரர்ஸையும் நம்ம அட்டன் பண்ணிட்டு ஃபைல் DXF ஃபைலாக சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு திரும்ப நியூவாக க்ரியேட் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு ட்ராயிங் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக அப்ரூவல் ஆகிருக்கணும். ஃபைனல் அப்ரூவ்டு. ஓகே, சக்ஸஸ். அவ்வளோதாங்க. இதுக்கு பிறகு நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டு அடுத்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ பிளான் ரிப்போர்ட் பார்க்கலாம். எல்லாமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கிங்க. இதில் சின்ன சின்ன அதாவது ஸ்கொயர் மீட்டர் டு ஸ்கொயர் ஃபீட்டு இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆகிருக்கும். அது அஸ் பர் ரிப்போர்ட்டில் என்ன இருக்கோ அதை ட்ராயிங்கில் மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு அந்த ட்ராயிங் அப்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வெரிஃபைடுன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம முடிச்சிட்டோம் சக்ஸஸாக. அடிக்கடி வெப்சைட் வந்து டைம் அவுட் ஆகிடுது. டைம் அவுட் ஆகிறதுனால நிறைய என்ட்ரி ஆகுது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் பார்த்துக்குங்க. அடிக்கடி வெப்சைட் ப்ராப்ளமாக இருக்குது. அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இந்த வீடியோவில் ட்ராயிங் ஸ்டார்டிங்கில் இருந்து ஸ்க்ரூட்டனி கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டியூரேஷன் ஒரு 1.25 மணி நேரம் வந்திருக்கு. இந்த வீடியோவை நான் 2 டேஸாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நேரம் பண்ணுவேன், ஒரு ஒர்க் வந்துடும். அதுபோல் ஒர்க் பண்ணிகிட்டே இந்த ட்ராயிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. என்கிட்ட ரெக்வஸ்ட்டாக நிறைய இன்ஜினியர்ஸ் இந்த வீடியோ கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் வீடியோ பார்க்காம கமெண்ட் பார்க்குற எவ்வளோ நபர்கள் இருக்காங்க. அவங்க இந்த கமெண்ட்லாம் படிக்கும்போது ஏதோ இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சாவது இந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அடுத்தடுத்து சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அண்ட் சிவில் ரிலேட்டட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸை நான் மட்டும் கற்றுக்காமல் உங்கள் கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.